பெர்சி ஃபாசட் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஜியோகிராஃபர், அது போக மேப் பண்ணக்கூடியவர், ஒரு பயாலஜிஸ்ட், எல்லாமே. வேர்ல்டு வார் 1 நடந்தப்ப இவர் பிரேசில்ல இருந்தாரு. அப்போ அங்க அவருக்கு ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப்ல அமேசான் காடுகளுக்கு உள்ளால மிகப்பெரிய ஒரு நாகரிகம் ஒளிஞ்சு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அந்த பிரேசில் பழங்குடியினர் நிறைய பேரை சந்திக்கிறாரு. இந்த அமேசான் காடுகளுக்குள்ளால தொலைந்து போன மிகப்பெரிய ஒரு நாகரிகம், அதாவது தங்கத்தாலான ஒரு நகரம் எல் டொராடோ, அதை இவர் லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீன்னு பெயர் வைக்கிறார். சோ அந்த சிட்டியை பத்தி நிறைய வாய் வழியா நிறைய கதைகளை கேட்கிறாரு. எங்கும் தங்கம், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அது ஒரு மாய உலகம் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இவருக்கு அந்த இடத்தை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. சோ எல்லாம் தயாரா ஏற்பாடோட இவருடைய பையனோட ஃப்ரெண்ட், சோ 3 பேரும் எக்ஸ்ப்ளோரேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி பெர்சி ஃபாசட் அவருடைய மனைவிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இதுதான் அவங்க கடைசியா உயிரோடு இருந்ததா நம்பப்படக்கூடிய செய்தி. அதுக்கப்புறம் என்னாச்சு என்னன்னு தெரியல. இவங்க அந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீயை கண்டுபிடிச்சாங்களா இல்ல வழியிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்களா என்னன்னே தெரியல. நிறைய தியரிஸ் புட் ஃபோர்த் பண்ணாங்க. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கொடூரமான ட்ரைபல் பீப்புளே இவங்க கொன்னுட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பெர்சி ஃபாசட் அந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீயை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த தங்க நகரத்துல, அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் மனித நாகரிகத்தை பார்க்க விரும்பாம அங்கே இருந்துட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன்ஸ் நடந்துச்சு. அதுல ஒரு ரெஸ்கியூ மிஷன் ஒரு ட்ரைபை கான்டாக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரைபல் பீப்புள் சொன்னாங்க, ஆமா அவங்க 3 பேருமே எங்க கூட தங்கி இருந்தாங்க. அதுல அந்த 2 பசங்க கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருந்தாங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள வார்ன் பண்ணோம், என்னமே நீங்க போறது ரொம்பவே கொடூரமான நேட்டிவ் இந்தியன் ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, அவங்க ரொம்பவே மூர்க்கத்தனம் உள்ளவங்க, வெளியாட்களை பார்த்தாலே கொன்றுவாங்க, சோ நீங்க அங்க போகாதீங்கன்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவங்க கேட்கல, அவங்க கிளம்புனாங்கன்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வர அவங்க ஏதோ ஒரு ட்ரைப்ஸால கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நம்புறாங்க. ஆனாலும் இந்த பெர்சி ஃபாசட் உடைய எல் டொராடோவுடைய தேடுதல் ரொம்பவே ட்ராஜடியா முடிஞ்சது.